பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த தின தியானத்தின் மூலமாக நிச்சயமாய் பயனடைவீர்கள் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களும் இதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கும் இந்த தின தியானத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாய் உங்களை தயவாய் கேட்கிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் என்பதன் எதிர்ப்பதமாகிய அவிசுவாசத்தை குறித்து நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரோட கூட இருந்தவர்கள் அவர் உயிரோடு எழுந்ததை அறியாமல் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையிலே அவர்களிடத்தில் போய் அந்த அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை மகதலேனா மரியாள் அவர்கள் அறிவித்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்து நிமித்தமும் அவர்களை கடிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பக்தனாகிய யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக நாம் அறிக்கையிடவும் அறிவிக்கவும் இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய உயிர்த்தெழுதலை உம்மோடு கூட இருந்தவர்கள் 11 ஆண்டவரே நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்து அவர்களை நீர் கடிந்து கொண்டீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்நாட்களிலே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறவர்களாய் எங்களை நீர் பயன்படுத்தும்படிக்கு இந்த நாளிலே எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.